மகாபிரபு அந்த பையன் இருக்கணும். இருக்குதுங்க ஐயா. எங்க இருக்குது? அங்கதான். எங்க? நெஞ்சு இல்லைங்க. என்ன சபை? மகாராஜா, இதோ மாபெரும் மக்கள் சபை. மக்கள் கூடினா மக்கள் சபை, தேவர்கள் கூடினா தெய்வ சபை, ராஜ்யம் கூடினா ராஜ்ய சபை. ராஜா மாதா பிதா குரு ஆலயத்துல தெய்வம். ஆமா, அமர்ந்திருக்கூடிய ஆமா இந்த தினத்துல தெய்வ சபைன்னா ஆமா அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய தெய்வ சபை. இந்த தெய்வ சபைக்கு வந்தானே ஆமா நான் யார் ஆமா அப்ப தெரியுமா உனக்கு? தெரிவித்தால் தெரியுமா?
என் பேரானது பிரம்மா. ஓ பிரம்மதேவன். ஆமா. ஆகட்டும் மகாராஜா. அப்படி இருந்தாலும் 3 பேர்கள். ஆமா. யார் யாரு? மும்மூர்த்தி தேவர்கள். 3 பேர்கள். ஆமா. ஹரி, சிவன், பிரம்மா. அதுல உங்க தொழில் மகாராஜா? எங்க தொழில் என்ன தொழில் தெரியுமா? நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஆமா. ஒரு பிடி மண் எடுப்பீங்க. அது ஒரு பொம்மையை செய்வீங்க. அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய கர்த்தன் இந்த பிரம்மா. படைக்கக்கூடிய தொழில் அந்த பொம்மைக்கு. ஓ நீங்க? ஆமா. உங்க தொழில் படைக்கக்கூடிய தொழில். ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. எப்படி? உன்ன மாதிரி ஒரு திருட்டால தான் நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். எதுக்குடா? படிக்கிட்டு தான் படிக்கிறிய சாமி. படிக்கிட்டு தான் படிக்கிறீங்களா? எல்லாரையும் கரெக்டா நீதியா எல்லாரும் படிச்சா ஒரே மாதிரியா படிக்கணும். ஒத்தனை கூணா படிக்கிறீங்க. ஆமா. ஒத்தனை குருடா படிக்கிறீங்க. சரி. ஒத்தனை முண்டியா படிக்கிறீங்க. ஆமா. ஒத்தனை முடவனா படிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்க? ஏண்டா அப்படி 3 இது இரு. உன கையில் இருப்ப வேலை எத்தனை இருக்குது? எனக்கு இந்த கையில 5 இந்த கையில 5 10 இருக்குது. ஆமா. இந்த 10ல வந்து ஒரு சிறிய கதை பாத்தியா? இல்ல ஒண்ணு இது கொஞ்சம் கீழே இருக்கு, இது கொஞ்சம் மேல இருக்கு, அது கீழே இது இருக்குது. ஆமா. அதே மாதிரிதான் பூராவும் ஒரு விதமா படித்தால் உலகமே தாங்காது. ஆகட்டும் சாமி. மேலும் கீழா. ஆமா. ஒரு நிலம் வாங்கினா. ஆமா. அதுக்கு எப்படி ஒரு மேல் வரப்பு கீழ் வரப்பு கட்டுறோம்? மேய்தா அந்த மாதிரி செஞ்சாதான் அதனுடைய நிலத்துக்கும் ஒரு மரியாதை. அதனால அது பிறகு குடு செவிடுன்னு முன்காலத்துல என்னன்னா யார் என்ன கொடுமை செய்தாங்களோ, அவங்களுடைய எந்த பாவம் பண்ணி செய்தார்களோ, ஆமா, இந்த பிறவைக்கு ஒரு பிறவைக்கு அப்படி பிறக்கும், ஒரு பிறவைக்கு நல்ல பிறக்கும். ஆகட்டும் சாமி. சரியா? இந்த பிறவில புண்ணியம் செஞ்சா அடுத்த பிறவி நல்ல கிடைக்கும். இப்ப பாவம் பண்ணா அடுத்த கை கால் விளங்காம போயிடும். ஆகட்டும் சாமி. இதனால உனக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு தெரிஞ்சது எப்படி இருக்குது? ஆமா. ஒருத்தனை ஏமாத்தணும். ஆமா. ஒருத்தனை வாய் அடிக்கணும். செஞ்ச பூஜை கூட ஒருத்தர் கொடுக்க மாட்டேன்றான். ஆமா சாமி. 16 எலும்பு ஒடிச்சு கஷ்டப்படுறோம். ஆமா. இது கஷ்டப்படுத்த முழுக்க கொடுக்கறானா? கொடுக்க மாட்டேன்றான். அந்த மாதிரி ஏமாத்திரம் அடுத்த பிறவில மொண்டியா போயிடுவான். ஆகட்டும் சாமி. அவன் கையை கொடுக்காத கையை அவங்க மறுபிறவிக்கு கையெல்லாம போகும். ஆகட்டும். அதே மாதிரிதான். சரியா? ஆகட்டும் சாமி. மற்ற விபரம் சொல்லுங்க. நம்ம சத்தியலோகத்துல எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க. அந்த அம்மை ஒரு வாசி மாதா
இந்த சத்தியலோகத்துல ஆமா பிரம்மாவை கண்டவுடனே ரம்பை ஊர்வாசி சிலோர் தொம்பை ஆமா மேனகி அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு பேர்களும் நாட்டியம் ஆடக்கூடிய ஆமா ஆமா எப்படி நாடி போய் எந்த குறையும் கிடையாது மகாராஜா ஆமா ஆமா இந்த தினத்துல நம்ம சத்தியலோகத்துல ஆமா நான் என்ன குறவு இருக்குது ஆமா ஏது குறவு இருக்குது நாட்டு விசாரணை நான் விசாரிக்க போறேன் ஒரு தவறா மணிக்கு நான் பார்த்து சொல்றேன் சொல்லலாம் அந்த மாதம் போன்ற மனித பேரு மாநில நம்ம நாட்டுல ஆமா மாதத்தை மும்மொழியாக பெய்து ஆமா மனிதர்களும் சேமத்தும் இருக்கின்றார்களா ஆமா அதுல ஏதாவது குறைவு இருக்கான்னு கேக்குறீங்க சொல்றேன் வாங்க மாதமும் முறை மலைகளும் பொழியே நம்ம நாட்டுல மாதத்துக்கு 3 முறை மழைகள் பெய்து நாட்டில் உள்ள மனிதர்கள் எல்லாம் சீரும் செழிப்புமாக சுகமா தான் இருக்காங்க. ஆமா, எந்த குறையும் கிடையாது. வீடியோ எடுக்கிறதா சவன்கள் பண்ணுறதா இப்பதானே நல்லாவே தெரியுது. இப்பதானே நல்லாவே தெரியுது. மூஞ்செல்லாம் அங்க உக்காந்து சுத்தமா தெரிஞ்சுறேன். நம்ம நாட்டில ஆமா நீரியும் ஆகணும். ஆமா, ஒரு கிண்ணத்துல பால் ஊத்தி வைத்தா ஆமா சண்டை சச்சரவு இல்லாம பிடிக்காது. பால் உண்ணி வருகின்றதா? ஆமா, ஏதாக தவறாக இருக்கின்றது சொல்றாங்க. ஒற்றுமையா தான் வருதுங்க, எந்த குறையும் கிடையாதுங்க நம்ம நாட்டுல. ஆமா சரி, பெருமாளை ஆமா விஷ்ணுஆலை பெருமாள் இல்ல சத்தியாலை சிவாலை சிவனாலை விஷ்ணு ஆலை 3 ஆலயம் ஆமா தவறாமல் நடக்கின்றதா? அது ஏதாவது குறைவை இருக்கின்றதா மகாராஜா? அதாவது 3 ஆலயத்துக்கும் காலையில மாலையில 2 வேளையும் எந்த குறையும் கிடையாம சிறப்பாக பூஜை நடந்தா வருது மகாராஜா. எந்த குறையும் கிடையாது. எந்த குறைவும் கிடையாது. ஆமா, அப்படி இருந்தா அந்த கற்பு நம்ம
கற்பூட மங்கைகள் அப்படியே வேஸ்டோடு போட்டு ஆமா மகாராஜா கற்பூட மங்கைகள் காலையில தூங்கி எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் கீழே வாரி விட்டுதான் அது எங்க நாட்டுலங்க ஆனா நம்ம நாட்டுல அப்படி கிடையாதுங்க காலையில எழுந்த உடனே தன்னுடைய கணவனை காலை தொட்டு கும்பிட்டு தான் மத்த வேலையை செய்யறாங்க எந்த குறையும் கிடையாது அப்படி இருந்தா என்னுடைய தேவன் சொல்லக்கூடிய அப்படியே படுத்துட்டு இருந்தாங்களா அதான்டா நீ சரியான பயத்துக்கார வீடியோ ஆஃப் பண்ணி அடிச்சேன்னா எதனா இதில் யூடியூப்ல நான் போடல எங்க அண்ணன் கழிச்சு போட்டுருவோம் யூடியூப் படம் இதே போய் உனக்கு வரா లేదు அப்படியே ராஜாபுரத்துல முறுக்கடை செஞ்சுறாங்கல்ல சமுத்து கடை பக்கம் அதில் போய் வாங்க ₹1 நம்ம ஊர்லேயே ₹1 நம்ம ஊர்ல இல்ல அங்கே ராஜாபுரம் ரசம் வைக்கிட்டா சக்கரை போட்டு என் மேல காலை போட்டு ಅದಕ್ಕೆ ನೀ ಬದ್ದು
வரா சைனா வந்து
வீடியோ கட்டு செம்ம போல போலமா வீடியோ கட்டாயிருச்சுன்னா செம்ம போல போல போற நான் கட் பண்றேனே நீ வயித்துல இப்படி டிங்கி டிங்கி நாடி போறேனே கோபன பண்ணல அவளா வா டேய் primo போடா ஓய் அம்மா
ஏன்னா சிரிக்கிறா எவ்வளோ என்னை பார்த்து சிரிச்சுங்க எடுத்து வாங்கியே போடுவேன். புள்ள காலவெறி குரல் மாதிரியே கேக்குது பையா. காலவெறி இல்ல உன் புள்ள காவேரி. ஓ காவேரி. ஆமா அவ குரல் மாதிரியே கேக்குது. எங்கடா இருக்கிற பையா அவ? எங்க இருக்கிறவள பத்தி அடி பாரு. கூப்பிட்டாளா கூப்பிட்டு பாரு. மகளே காவேரி ஓ ஓ ஓ ஓ என்ன ஓ தயவா நல்லா இருக்கிற பையா. மகளே மரியாதை மகளே நைனா மகளே நைனா மகளே நைனா மகளே மகளே எங்க அப்பா ரோட் ரோலர் மாதிரியே வந்து யாருறான் என் மேல. அப்பையா மகன் நல்லா இருக்கிறான்னு போனா இப்படி வச்சு தள்ளடா பையா. மகளே எப்பா எப்பா என்னை மட்டும் உன்னை மட்டும் எதுக்கப்பா மூட்டை அழகா பெத்து போட்டா என்ன பண்ணுமா எவ்வா சிரிக்கிறியா அழைச்சு நாது ஏன்னா குறைச்சிருவோம் அழுக்கு இங்க கேருங்க எவ்வளாச்சும் பல்ல அழுகு வருங்களா சீக்கிரங்க எப்பா உன் அழகு அப்படியேப்பட்ட அழகு உன்ன மாரி இந்த ஊர்ல யாரும் கிடையாது. அதனால பார்த்து சிரிக்கிறாங்க. வேற எதுவும் அவங்கள விட நான் அழகாக்குறேன் இல்லையா? அழகாக்குறேன்ல அதனால இவங்க பொறாம உன்னை பார்த்து பொறாம போடுறாங்க. வேற எதுவும் கிடையாது. சிரிக்கிறவங்க இவங்களுக்கு நான் அழகாரம் என் ஃபீ நான் பலகாரமாமா. சிரிப்பாரு சிரிப்பு ஒரு வயசுக்கு வாய்ப்பாரு வண்டி மாட்டுக்கு தீனி வைக்கிற அப்படியே. அவங்களால பார்த்தா உனக்கு தீனி வைக்கிற மாதிரிடா இல்லையப்பா. எப்படி பார்த்து சிரிக்கிறாங்க பாரு. எப்பா அவன் பாரு என்ன குறுகுறுன்னு பாக்குறான். அது ஒரு கையை கீழே உயினிக்கிட்டு இல்ல உடியா அவள நானே பார்த்து அவர் ரொம்ப அவசரமா படாதுமா. வாமா சிரிக்கிறங்க என்னை பார்த்து இல்ல உடியா பாக்குறேன். ஏமா என்னாது இப்படி வந்துருக்கிற நீ? இவங்க நாய் சிரிப்பு உங்களுக்கு அவளுக்கு ஒண்ணு கட்டுவிடவே கிடையாது. ஏமா எவ்வா என்னாது இப்படி தொங்க விட்டுக்கிற? ஏவா இதை தூக்கி மேல போடுமா. மேல போட்டா கூறு கட்டவல ஏப்பா மேல போட எம்மால கிடையாது. சனத்த மூடு ஏப்பா வயிற்றுக்கு சோறு தின்ற மாதிரி இப்பதான் கத்த சொல்ற. முன்னே சொல்லி இருந்தா மூடிக்க மாட்டேனா? இது கூட எனக்கு மூடா தெரியாதா? போதுமா ஏப்பா? நான் ஒண்ணு சொன்ன இன்னொன்னு செய்யுது. ஏமா அப்படி கிடையாது. வா நேண்டா எதுவா வேற சனத்தை மூடணுமா? நீ வேற சனத்தை மூடணும். சனத்தை மூடணுமா? இப்ப மூடுறேன் பாரு. ஏமா வாமா நேண்டா போய் போய் சாந்தமுன்னா இருக்கிற யார் யார் பாக்குறாங்களோ அவங்க மேலே போட்டு இது கூடவா எனக்கு தெரியாது. எங்க அப்பா என்னை பெத்து வச்சுக்கிறான். எப்படி கட்டுறான்னு மட்டும் பாரு. எப்படியாப்பா சூப்பரா கைத்துக்கிட்டா? இது எங்க அம்மா மாரியே கைத்துக்கிறேன். அவங்க அம்மா மாரியே கட்டுறேன். உங்க அம்மா இப்படியே கட்டுவா. இந்த சீலை எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துல சீதனமா கொடுத்தது. பின்ன அவ்வளோ அது மட்டுமா இந்த தோடாவது எங்க அப்பா நான் வாங்கி போட்டது. பின்ன கம்மியா ரேட் ஆகுது. எவ்வளவு ரேட்டு? ஏமா அப்படி போடாத. என்ன பண்ணு நான் சொல்லி கொடுக்கிட்டா? சொல்லியாப்பா. சரி காய் நான் சொல்லி கொடுக்குறேன். அது மாரி கட்டணும். சரி அப்பா நான் சொல்ற மாதிரியே நீ கைட்டிக்கணும். சரியா? சரி அப்பா. பைத்தியக்காரச்சி ஏது கீழே உட்கார்ற? இல்ல நீ உட்கார்ந்தா நான் கட்ட முடியுமா? சரி அப்பா நீ எழுந்து நில்லு. எவ்வா இப்படி வா நான் எழுதுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் முன்னவா இப்படி 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 நில்லு. கட்டவாயப்பா. ஏமா நான் எழுந்துக்கிறேன். நீ எழுந்துக்கிறியா? எழு. ஏமா என்ன கைய பிடிச்சி எழுவன்னு பார்த்தா என் சுண்டைய பிடிச்சி எழுற
அது பிடிக்கல. சரி அப்பா கட்டி விடு ஃபைன். கட்டி விட்டா ஏமா சரி எப்பா நானு புடவை நல்லா சுத்திட்டுனா சூப்பரா சுத்திட்டேன் இன்னொன்னு இத நான் எங்க சோறு ஊத்து கோயில் சோறு. எப்பா ஆமா ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி திருப்பத்தூர் ஜிஹெச் அனுப்பிச்சு விடு. ஏமா போஸ்ட் மார்டம் பண்ணட்டும். போஸ்ட்மார்ட் இப்படிதான் பண்ணுவாங்களா அது? பணத்துக்கு சுத்துற அப்படியே சுத்திட்டு இருக்கிற. சரிமா அம்மா பாசத்துல அம்மாளுக்கு கைட்டு விடுவா அதுமே நான் தெரியாம கைட்டு அப்பா பாரு அப்பா இங்க இருக்கிற சகாலத்துக்கு பூரா என்னை பார்த்து சிரிக்கிறாங்க கட்டுற கட்ட பார்த்துட்டு. எப்பா எப்பா ஆமா என் குறையெல்லாம் சொல்லிட்டா எப்பா. ஏமா ஒன்னா ரெண்டா என் குறை நான் கட்டி கொடுக்கும் போது எப்படி எல்லாம் கட்டி கொடுத்தேன் என்ன நான் வாங்கி கொடுத்தேன். ஏமா நீ இப்படி வந்துக்கிற? அவ்வளவு தூரம் நான் எப்ப சுருக்குமா போயிடலாம். சரிம்மா எப்பா என்ன மதுரையில கொடுத்த பாவி கொஞ்ச நாளா மதமேறி வந்தாண்டா. யாரு? என் மதத்தை இறக்குவையா ஒரு மாங்காய் மரம் தள்ளி வச்சு குக்குவையா. யாரு குக்கத்த? எவ்வா அது மட்டும் இல்ல அப்புறம் என்ன தூரத்துல கொடுத்த பாவி கொஞ்ச நாளா துருவேறி வந்தாண்டா. சரி என் துறவ தொழுக்குவாயா ஒரு துஞ்சு மேல தள்ளி வச்சு குக்குவியா. ஏமா இதெல்லாம் ஒரு மக சொல்றதா? சரி ஒரு அப்பனா பார்த்து. சரி அப்பா எவ்வா இன்னொரு ஒண்ணு ஏன்னா நான் முன்னால சின்ன பிள்ளையா போகும்போது ஆமா அப்பா அப்பா எனக்கு ஒண்ணு கொத்தியா பாண்டுவேன். ஆமா நீ அழிச்சு போய் ஓரமா உட்கார வச்சிருவேன். உட்கார வச்சுட்டு எப்படி ஒண்ணுக்கு போறேன்ட்டு அழகா பாக்குவேன். அது சின்ன புள்ள பாத்துட்டு கிடக்குவேன். இப்ப ஏன் பூச்சிக்கினா வருமே கச்சிடுமே சின்ன பிள்ளையாக்கும் போது பாத்துட்டு இருக்குவேன். சரி ஏதோ பூச்சினா வந்துருச்சு என்ன பண்ணது அப்படின்ட்டு. சரி இப்ப ஏன் அப்படி பாக்கத்துல பெரிய புள்ள ஆனா பாக்க கூடாதுமா அதெல்லாம். சரி அப்பா சரி அப்பா அதனால எவ்வா என்ன எங்க எங்கயோ கேட்டாங்க. ஆமா அங்கெல்லாம் கொடுக்கல. உங்க பக்கமா அவன் நல்ல கண்ணனை கொடுத்தியே அவன் என்ன பண்றான் தெரியுமா? என் மகன் நல்ல கண்ணன் தான் கொடுத்தேன். அவனாது குதிரை வண்டி ஓட்டுறான். கம்மியா சம்பளமா ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் வருது. அதனால கொடுத்தேன். அவன் 500 ரூபாய் சம்பாதிக்கிறான் இல்லன்ட்டுல. அப்புறம் 500 ரூபாய் சம்பாதிச்சு போட்டு 550 ரூபாய் குடிச்சு போட்டு ஏர் கோடியில போய் விழுந்து போடுறான். அதுவும் செய்யறானாவா? இது எனக்கு தெரியாம போச்சு. இப்படி எல்லாம் பண்றிய? ஆமா நம்ம எப்படி ஃபாலோ பண்றதுன்னு கேட்டனியாப்பா. அதுக்கு அவன் நான்றான் என்ன சொன்னான்? உங்க ஒப்பமூட்டில இருந்து சீதனம் உண்டான்னு தேடி உங்க ஒப்பனாலின்றானப்பா. அப்படியே கேட்டான். வரட்ட வரட்ட அவன் நல்ல கண்ணன் வண்டாட்டேன் அக்கா அவன் வரட்டையறான் அவனுக்கு. வாயப்பா இப்படி ஏமா அங்க இருக்கிறவங்க தான் சூப்பரா கேக்குறாங்க. இந்த நான் சொன்னாலும் அவங்கதான் கேக்குறாங்களா? என்னமா சொல்லிட்டு அப்படியே எவ்வா நல்ல கண்ணவனுக்கு என்ன வேணும்? எனக்கு மருமக மருமக. ஆமா நல்ல கண்ண முன்னாடி யாரு? எங்க மக. அப்ப உங்க மகளாண்டே நீ போறியா? சரி ஏமா நீ அதுக்கு மேல இருக்கிற ஏதோ கோவத்துல வாய் தவறி ஏதோ மிச்சமா வந்துக்கோ. சரி அப்படியேப்பட்ட கோவம் அதனால எனக்கும் கோவம் நல்ல கண்ண மேல. உனக்கு கோவம் வந்துச்சு? கோவம் எப்படிமா? நான் கேக்குறேன் பாரு. இப்ப 4 கேள்வி நல்ல கேளுமா. ரெண்டே கேள்வி கேளு. நல்ல கண்ண மாமனாரு வாயிலே சாண்டா ஊத்தும். ஏப்பா அவங்க மாமனாரே நான் தான். ஓஹோ உங்க அப்பா வாயில கூட ஊத்துதா? கோவம் எப்பா கோவம். சரி அப்பா சரி அப்படி போனா போட்டோ. சரி அப்பா ஆமா நான் சொன்ன பிள்ளையா போகும்போது எனக்கு எங்கெல்லாம் முத்தம் கொடுக்க தூக்கி சின்ன பிள்ளை இருக்கும் போது வாய்க்கு மூக்கு கண்ணு எல்லாத்தையும் கொடுக்குவேன். எல்லாத்தையும் கொடுக்குவா. எனக்கும் அப்ப கொடுத்த மாதிரி ஆமா இப்ப முத்தம் கொடுத்தாதான் நான் போவேன். ஏமா அப்படி இல்லைன்னா நான் அவன் கூட சைத்தியமா கூட வாழ மாட்டேன். நான் உன்னே தான் கைத்துக்குவேன். விட்டா நல்லா மாட்டானு இவளால அடிச்சுதான் துரத்தணும் உன்ன. சரி அப்பா நீ இப்படி எல்லாம் பண்ணாத. இப்ப பண்ணா ஊர்ல இருக்கிறவங்க கத்துக்குவாங்க. நீ என்ன பண்ண போயிட்டு நல்ல கண்ணு நல்லா வாழு. சரி வாழ்றேன். எனக்கு சின்ன பிள்ளைங்க மொத்தம் கொடுத்த மாதிரி தூக்கி பிடிச்சி மொத்தம் கொடு. ஏமா அப்பதான் கொடுத்த இப்ப கொடுக்க முடியாது. கொடுத்துதான் கொடுக்க முடியாது. ஒரு
நான் அவனை வச்சுக்கிறேன். அடே பப்புளு பையா, கண்ணம்மா என்ற மாமன என்னமா சொன்னா? அட பையா, மாசம் வந்த சம்பளம், மணி வச்சா சாப்பாடு, இல்ல சேலை கட்டு செத்துருப்பானா இல்ல பாம்பு கொத்து செத்துருப்பானான்னு கேட்டேன். இல்ல மண்ணோலி பாம்பு தான் படம் எடுத்து கொத்து சான்றியா? ஏண்டா இந்த காலத்துல வந்து ஆமா மண்ணள்ளி பாம்பு படையெடுத்து கொத்து எப்பனா பாத்தியா? எங்க? அங்கதான். கண்ணம்மா என்னம்மா? கண்ணம்மா என்னம்மா? கண்ணம்மா செல்லம் அம்முக்குட்டி பட்டுக்குட்டி என் குஞ்சு. ஏண்டா யாருக்கு என்ன பேசணும் தெரியாதுடா அவனுக்கு? தெரியுமா? ஒரு பெண்ணை பார்த்தா ஆமா ஒண்ணு மேல பார்த்து பேசணும், ஆமா ஆமா ஒண்ணு கீழே பார்த்து பேசணும், ஒண்ணு சண்டரா பார்த்து பேசணும். இருமா நான் ஃபர்ஸ்ட் கீழே பாத்துறேன். கீழே பாத்துறியா? அப்படியே என்னடா தெரியுது? கீழே ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் தெரியல. ஏமா உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கிறது? அடி வித விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி
கொஞ்சல எங்கேயும் போய் கொஞ்சல டாவு டாவு டாவுடா அவ சூத்த புடிச்சிராவுடா. ஏமா இவ பொலிப்பு மாடாடு திரும்புறா? ஏண்டா சொன்ன நீ சுத்த புச்ச ராவுண்டா பார்த்து ஒருவேளை இவன் ராவரவன பார்த்து தான் உனக்கு காமிச்சேன். இதெல்லாம் கூலி எதுக்கு தான் புடிச்சு போட முடியும்? போ அப்படி கருமாந்திரம் புடிச்சு போட. அம்மா ராஸ்குட்டி உன்னை பார்த்தா என்ன கடவுள் படைத்ததான் படைத்தான். என்ன ஒரு சிட்டுக்குருவியா படைத்திருந்தா உன் கோவில கொண்டு கட்டி ஏமா பாவி இந்த அடியா பார்த்தா என் பூச்சாரி அடிக்கிற மாதிரியே இருக்குதியா. அப்படியா? என்ன ஒரு சிட்டுக்குருவியா படுத்திருந்தா இந்த கூந்தல்ல கூடு கட்டி நான் குடியிருந்திருப்பேன். அப்படியா? அந்த பல போன கடவுள் அதுக்கு எனக்கு குடுப்பனை கொடுக்கல. கிடையாது கிடையாது. என்னை ஒரு நூலாக படுத்திருந்தா உன் சேலையாக நானும் மார்போடு மார்பு அணிஞ்சிருப்பேன். கடவுள் அதுக்கும் எனக்கு குடுப்பிட தரல. அந்த பல போன கடவுள் படுத்திருந்தான் படைத்தான். ஒரு கண் மையாக படுத்திருந்தால் நானும் அந்த கண் இமையோரமா உன் கூடயே குடும்பம் நடத்திருப்பேன். அந்த குடும்பம் எனக்கு கிடையாது. அதனால கடவுள் என்னை மட்டும் இப்படி படிச்சுட்டானே, சராசரி மனிதனை மட்டும் என்னை படிச்சுட்டான். அதனால எப்படி தெரியுமா உன்னை பார்த்து எப்படி தெரியுமா? மின்னலாய் வடுவெடுத்து மேகமா ஜட போட்டு அடியா மனச எட போட்டு போற புள்ள அடி பாட்டுக்கு பாட்டு எடுத்த உங்க பாட்டி சுத்த பேத்தெடுத்த. ஏண்டா இந்த பப்புடு போய் நல்லா பாடுறான்னு பாட்டான். நாளா பாட்டு பண்ண நான் பாட்டு பண்ணேன். அடி சந்தைக்கு வந்த மாடு அது சாணி போட மாட்டேங்குது. குத்தமா அத குச்செடுத்து குத்தவா அடி சக்காலத்தி மாடு உன் சூத்துக்கு என்ன கேடு. எனக்கு என்னடா குறை மாமா? ஆமா உன்னை நினைச்சு ஒரு வருஷமா எண்ணெய் தேய்ச்சி குளித்திருந்து இந்த மாமா பட்ட பூச்சோடுவாருன்ட்டு ரொம்ப நாளா காத்திருந்தேன். அம்மா செல்ல குட்டி எப்படி தெரியுமா? அடி நீல கல்லு மேடு தாண்டி குட்டி போனா பொழைச்சிக்கலாம், பொழுது போனா தங்கிக்கலாமா? அப்படியா? உன்னை தெரியுமா?
வேப்பிலை குருவிக்காரா ஆமா கட்டி விட்ட மீசைக்காரா ஆமா உன்னை வேலோவு போறையில ஆமா யாரை விட்டு நான் அழைத்தேன் ஆமா ஆமா டேய் சரிம்மா போனாலே வீணான வார்த்தைகள் வேண்டாம் முன்ன அங்க ஒரு ஆயா 5 மணி ஆகுனா யாருக்கும் மாட்டோம் எங்க போவாங்க ஓயால போட்டு தள்ளுறோம்னு சொல்லிச்சு அதனால டக்கு நம்ம கதைக்கு போயிடலாம் அப்படியா ஆமா ஆமா எதற்காக நாடகத்தை விட்டுருக்காங்க ஆமா எதுக்குமா எதுக்குடா எதுக்கு நான் ஏதோ 4-5 பேர் உட்காந்து பாக்கணும் தான் அப்படியா நைட் தினைக்கும் தூங்குறோமே ஒரு நாளைக்கு சும்மா காலண்டு மாதிரியா நெசிங்கிறாங்க அப்படி கிடையாது தப்பே ஒன்று சமயம் 16 விளங்க கூடி ஆமா. காலை என்னும் நிலை என்னும் மாறி வேண்டும் ஆமா. 4448 அவரை கொண்ட அங்கங்க பேர் பெற்று அமர்ந்திருக்காங்க மேய்தான் அதற்காக இந்த நாடகத்தை விட்டுருக்காங்க ஆமா நாகம்மா ஆமா அப்படி 4448 அவரை கொண்ட நாகலப்பம்மானது கோவில் அமர்ந்திருக்காங்க மேய்தான் அதற்காக நாடகத்தை விட்டுருக்காங்க அப்படி இருந்தாலும் திருப்புகள் என்பது 6 எழுத்து 6 எழுத்து ஒரு திருப்புகள் ஆமா. திருப்புகளை எழுதவர் அருணகிரிநாதர் அருணகிரிநாதருக்கு துணை வந்தார் ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவருக்கு துணை முருகப்பெருமான் முருகப்பெருமான் கழுவுகையை சரவண பொய்கை போய் தரித்தது கங்கை கங்கை செங்கை தரித்தது ஈசன் ஈசன் ரிஷ்பம் ரிஷ்பத்தை படித்த பிரம்மா பிரம்மா பிரம்மமணிவ சரஸ்வதி சரஸ்வதி சரஸ்வதிக்கு இருப்பது வீணை 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 பறித்தவன் நாரதன் 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 செய்துள்ள நல்ல கலக்கம் கலகத்துல படைத்தவர் தக்கன். தக்கன் தக்கம் அவளை தப்பி சக்தி தப்பிக்கு இருப்பது கபாலம் கபாலம் கபாலத்துக்கு ஒரு அரக்கன் அரக்கன். அரக்கன் செய்த அக்கிரமம் 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 அழைக்கப்படுந்த சக்கரம் சக்கர பிறந்தது விஷ்ணு விஷ்ணு. அவதாரம் 10 10 தன ராவண கொண்டவர் ஸ்ரீராமர் ஸ்ரீராமர் கழிப்பது சேது சேது. சேது என்றால் ஆவி ஆவி. ஆவி என்றால் சமுத்திரம் சமுத்திரம். அந்த சமுத்திர பள்ளி கொண்டு நாராயணம் வச்சிருக்கிறார் பார் ஆமா அவர் பார்வையில குடை கொண்டு இருக்கும் ஆமா யாரா ஸ்ரீ மகாலட்சுமி மகாலட்சுமி ஆமா. அப்பேற்பட்ட சபை இவர கூச்சல் குழப்பம் இருக்கிறதா இது கிடையாது அமைதியா கதை கேட்டு ஆமா, ஆமா. அப்படி இருந்தாலும் ஒரு அடியாகப்பட்ட ஒரு பெண்ணாக தொட்டப்படைத்து நிற்கிறேன் ஆமா. யாருன்னு தெரியுமா சொன்னால் தெரியுமா ஆகட்டும் சரி வந்துரு படுக்கிறதுல என்ன சொல்லுவா ஒரு 5 நிமிஷம் கேட்டு எடுக்கலாம் 2 நிமிஷம் ஒரு மேட்ச் கேம்ல இருக்கா டைம் என்ன பார்க்கறது ஒரு நிமிஷம் ஒன்னில இரு